ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி தான். நம்ம எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாம், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட், ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் உளுந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த உளுந்தை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த உளுந்தை கொஞ்சம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி இப்போ இதை நான் வாஷ் பண்ணி நான் வச்சுட்டேன், ஓகேங்களா? வாஷ் பண்ணி 1 ஹவர் உளுந்தை நல்லா ஊற வச்சிடணும், ஓகேங்களா? இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் இந்த உளுந்து எடுத்து பார்க்குறேன். இப்போ நல்லா பெருசாக உப்பி வந்திருக்கு அந்த உளுந்து. கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உடையணும் அந்த உளுந்து. அப்போ தான் உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சின்னு தெரியும், ஓகேங்களா? இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஊற வச்ச 1 ஹவரில் நான் ஊற வச்ச அந்த உளுந்தை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுங்களா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மெத்துன்னு ஒரு பருப்பு கூட இல்லாத இந்த அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி அதை எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போது உளுத்தங்களி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் உளுந்தை நல்லா அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் உளுந்தை எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரண்டியில் நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். தேவையான அளவுக்கு வெல்லம், ஓகேங்களா? நான் துருவின தேங்காய் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதுதான் உளுத்தங்களி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா? தண்ணி இந்த மாதிரி நல்லா காஞ்சதுமே நம்ம அதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சும்மா கரைஞ்சி ஜஸ்ட் அந்த கரைஞ்சால் மட்டும் போதும் அந்த வெல்லம், ஓகேங்களா? அவ்வளவே. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி வந்தாலே ஓகே. இதை நான் செப்ரேட்டாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? அந்த வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது மறுபடியும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாகி வந்துடணும். இப்போது நான் 1 ஹவரு ஊற வச்சு உளுந்தை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச அந்த உளுந்தை இந்த சூடாக இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணோம். அவருங்க அந்த மாதிரி தான் ஸ்லோவாக ஊற்றினா தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், ஓகேங்களா? நான் கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் அப்புறமா சூடாக செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த உளுந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும், ஓகேங்களா? இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த கஞ்சியை. அப்போ தான் நம்ம அந்த கஞ்சி நல்லா வரும், உளுத்தங்கஞ்சி. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது வாசனைக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அடிஷ்னல் தான், ஓகேங்களா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே ஓகே. ஏன்னா வெல்லம் நம்ம ஊற்ற போகிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் இந்த கஞ்சி கொஞ்சம் தண்ணியாகிடும். அப்போ குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இப்போ வெல்லம் ஊற்றியாச்சு. வெல்லம் ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த வெல்லத்தை. வெல்லம் ஊற்றினோடனே இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு, ஓகேங்களா? இது மாதிரி வெல்லமும் அந்த உளுத்தங்கஞ்சியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் துருவின தேங்காய் வச்சுருந்தேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? துருவின தேங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த தேங்காவை. அந்த தேங்காய், அந்த உளுத்தங்கஞ்சி, வெல்லம், ஏலக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இதை செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். உளுத்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். பாருங்கள், உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த உளுத்தங்கஞ்சி. ஓகேங்களா? ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தால் கூட இந்த உளுத்தங்கஞ்சி வந்து தருவாங்க. அதுக்கு இந்த உளுந்து வந்து அப்படியே தருவாங்க நல்லெண்ணெய் ஊற்றி. இது மாதிரி கொடுத்திங்கன்னா அது ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கஞ்சி எடுத்து ஊட்டினா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் லேசாக தேங்காய் ஆட் பண்ணிக்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து என்கிட்ட திராட்சையும் முந்திரியும் இருந்தது. அதை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? இது எல்லாமே அடிஷ்னல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி குடித்தா ரொம்பவே நல்லது. உளுத்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் மீ.